ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பாடம்னா, அந்த பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், நிறைய அந்த 19ஆம் நூற்றாண்டில் நடந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகும். ஐஎன்எம்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாப்பிக்கு. இதிலிருந்தும் எக்ஸாமில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட பாயிண்ட்ஸை தான் வந்து கிறிஸ்பா அவங்களோட இயர்ஸு, அவங்க யார் வந்து என்ன தோற்றுவித்தாங்க, எந்த வருஷம் தோற்றுவித்தாங்க, அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், முக்கியமான தலைவர்கள் யார், அவங்க செஞ்ச இயக்கங்கள் என்ன, அதோட ஆண்டுகள் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கு. பார்த்திங்களா, பிரம்ம சமாஜம்னா 1828 எங்கே தோற்றுவித்தாங்க, இடம், அந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இதில் அந்த பிடிஎஃப்பில் வந்து இருக்குது. இயர் வைஸாக கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த இயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக ஒரு ஆண்டுகள் அப்படின்னு போட்டு அந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன இடத்துல என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறதும் இருக்குது. இதுதான் அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். அப்புறம் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் கேட்ட முக்கியமான கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் மேட்ச் ஷீட்லேயும் கேட்குறாங்களே, அதனால் மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும். அப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அப்புறம் முக்கியமான இது வந்து அந்த குரூப் 2A கேட்கக்கூடிய அந்த பேராகிராஃப் கொஷின்ஸு, இவ்வளோ இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் 10th புக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம சமாஜம், அதாவது இயக்கம் வாரியாக வந்து முக்கிய குறிப்புகள் அப்படின்னு போட்டு என்னென்ன சமாஜம் தோற்றுவித்தாங்க, என்னென்ன இயக்கங்கள் கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே அதில் வந்து என்னென்ன நடந்திருக்கும், ஜாதி பிரச்சனை இருக்கும். அதனால் ஜாதியை ஒழிக்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா ஜாதியை ஒழிக்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பெண் கல்வி வந்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. விதவைகள் வந்து திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. சதியை வந்து தடை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து குழந்தை திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் வந்து தடை பண்ணணும். மூட நம்பிக்கை, இப்போவுமே இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கையை வந்து ஒழிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த காலம்னு சொல்லக்கூடிய 1700 800 காலகட்டத்திலேயே வந்து ஒவ்வொரு இயக்கமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தலைவர்களாக ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம மாடர்ன் இந்தியா, இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாடி வரும். இதோட தாக்கம் தான் வந்து இந்தியன் ரெனெசன்ஸ். அதாவது இந்தியன் ரெனெசன்ஸ் இது வந்து தமிழில் ஒன் வேர்டில் கேட்டிருந்தாங்க. மறுமலர்ச்சிக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு கேட்டிருந்தாங்க, ரெனெசன்ஸ். ஸோ இது வந்து அடித்தளமிட்டிருக்கு. இப்போ இயக்கம் வாரியாக வரிசையாக பார்த்துடலாம். பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் அப்படின்னாலே ராஜாராம் மோகன் ராய். அவரை வந்து நவீன இந்தியாவுடைய தந்தை அப்படின்னாலும் யாருன்னா அவர் தான். இந்திய மறுமலர்ச்சியுடைய தந்தை அப்படின்னாலும் அவர் தான். இவர் வந்து நிறைய மொழிகள் தெரியும். அரபி, அப்புறம் பாரசீகம், வங்காள மொழி, இதெல்லாம் பற்றி யாருக்கு தெரியும்னு கேட்டாலும் அதுவும் இந்த ராஜாராம் மோகன் ராய் தான். அப்புறம் வந்து சதி 1814 கல்கட்டாவில் ஆத்மீய சபை நிறுவனர். 1828 தான் வந்து பிரம்ம சபை அப்படின்னு இருந்ததா பிரம்ம சமாஜம் அப்படின்றதான் வந்து மாற்றுவாங்க. இப்போ சதியை வந்து தடை பண்ணியிருப்பாங்க 1829. இது வந்து இவருடைய பீரியடில் நடக்கும். ஆனால் இதை பண்ணினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்றவங்க வந்து தான் செஞ்சுருப்பாங்க. எப்போ 1829 ஆகஸ்ட் 20 இந்த டேட்டில் தான் வந்து சதி ஒழிப்பு அப்படின்றது நடந்திருக்கும். அப்புறம் வந்து சம்பாத் கௌமுகி, அப்புறம் மிரட் உல் அக்பர். இது வந்து சம்பாத் அப்படின்னா வங்காளம், மிரட் அப்படின்னா பாரசீக மொழியில் வந்து 2 பத்திரிகைகள். இந்த பேர் வந்துட்டாலே பாருங்கள், மீ பக்கத்தில் வந்து பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மிரட் அப்படிங்கும்போது வங்காள மொழியா இல்லை பாரசீக மொழியான்னு கன்ஃபியூஸ் வருவீங்க. அக்பர்னு வந்திருக்கு, அப்போ வந்து பாரசீக மொழி தான். அந்த மாதிரி பத்திரிகையை வந்து நடத்தியிருப்பாங்க. ஆங்கில கல்வியை வந்து இவங்க ஆதரிச்சிருப்பாங்க. வெல்கம், அந்த ஃபாரினில் கொண்டுட்டு வர அந்த ஸ்டடீஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஒரே கடவுள் கொள்கையை மட்டும்தான் வலியுறுத்தியிருப்பாங்க. தேவேந்திரநாத் தாகூர் பிரம்ம சமாஜத்தை வந்து மறுசீரமைச்சிருப்பாங்க. தத்வ போதினி சபைக்கு வந்து நிறுவியிருப்பாங்க. இந்த தேவேந்திரநாத் தாகூர் வந்து யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. ஸோ இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து இவங்க மறுசீரமைச்சிருப்பாங்க. இவர் அமைச்ச சபை வந்து தத்வ போதினி. இவங்களுக்கு அப்புறம் கேசவ் சந்திர சென் அவர் ஒரு குரூப்பாக வந்து ஆரம்பிப்பார். 1866 2 6 இருக்கு இல்லையா, அப்போ
அப்போ வந்து 2ஆக வந்து பிரியுது. அதுக்கப்புறமா இவர் நடத்தினது தான் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் மற்றும் பிரம்ம சமாஜம் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுமே யாருன்னா கேசவ் சந்திர சென். ஸோ பிரிஞ்ச வருஷம் வந்து 1866. இப்போ வந்து வங்காள இயக்கம். வங்காள இயக்கத்தில் ஹென்றி விவியன் டெரோஷியா அப்படின்றவர் தான் வந்து இந்த வங்காள இயக்கத்துக்கு தலைவராக இருப்பாங்க. எங்கே அப்படின்னா கல்கட்டாவில் அகாடமிக் அசோசியேஷன் என்னும் அமைப்பை நிறுவி இளைஞர்களிடையே பகுத்தறிவை வந்து பரப்பியிருப்பாங்க. இப்போ பிரம்ம சமாஜம் முடிஞ்சிருச்சு. பிரம்ம சமாஜம் எங்கே அப்படின்னா கல்கட்டா 1828. பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா ஆத்மாத்மமாக பிரார்த்தனை பண்ணணும். இது வந்து 1827 மகாராஷ்டிராவில் பாம்பே. ஓகேங்களா. முக்கிய உறுப்பினர்கள் இதில் யார் இருப்பாங்கன்னா எம்ஜி ரானடே, ஆர்சி பண்டர்கர் இவங்க தான் இருப்பாங்க. இவங்களுடைய கோட் வந்து பாருங்கள், ஜாதியை ஒழிக்கணும், விதவை மறுமணம், பெண் கல்வியை முன்னேற்றணும். அதுதான் ஆர்யாவுக்கு வந்து சரஸ்வதி கார்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சரஸ்வதி அப்படின்னு வந்துட்டாலே வந்து இந்த டேவ் கல்லூரி வந்து ஞாபகம் வந்துடணும். டேவ் கல்லூரிகள் வந்து நிறுவியிருப்பாங்க. இப்போது இந்த தயானந்த சரஸ்வதியை வந்து இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மூல் சங்கர். இது வந்து ஓல்டு புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மூல் சங்கர் இது வந்து 1875. ஆர்யாவுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் இயர் பார்த்திங்கன்னா 75 ஆரம்பிக்கும்னு ஞாபகம் வச்சு 1875 பாம்பே. இது வந்து ஹெட் வந்து எங்கன்னா தலைமையகம் லாகூருக்கு மாற்றிருப்பாங்க பாம்பேலேருந்து. இவங்க வந்து இவங்க சொன்ன முழக்கம் வேதங்களுக்கு திரும்புகள் அப்படின்னு சொன்னது யாருன்னா தயானந்த சரஸ்வதி. மூல் சங்கர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. டேவ் கல்லூரியை நிரூபிச்சவங்க யாருன்னா சுத்தி இயக்கத்தின் மூலமாக வந்து நிறுவனம் செஞ்சுருப்பாங்க. அதை பண்ணினது வந்து தயானந்த சரஸ்வதி. இதிலே கொடுத்துருக்காங்க பாரு, இயற்பெயர் மூல் சங்கர். அப்புறம் வந்து ராமகிருஷ்ண மிஷன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கல்கட்டாக்கு பக்கத்தில் தட்சிணேஸ்வரர் அங்கே வந்து ஒரு காளி கோயில் பூசாரியாக வந்து இருந்திருப்பார். எல்லா மதத்துமே வந்து இறைவனை நோக்கி தான் போகுது. இப்போது ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எதுவாக இருந்தாலும் காட் அப்படின்றதான சொல்கிறாங்க. ஸோ இறைவன் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். சுவாமி விவேகானந்தர் வந்து யாருன்னா இவருடைய சீடர். இவங்க அனுப்பிச்ச மிஷன் வந்து பாருங்கள் 1897 பேலூர் மடத்தில் ராமகிருஷ்ண மிஷனை வந்து நிறுவியிருப்பாங்க. 1893 சிக்காகோ அப்படின்ற மாநாடு, விவேகானந்தர்னாலே சிக்காகோ மாநாடு அமெரிக்காவில் நடந்தது. அதை வந்து இந்தியா மதத்தை வந்து அங்கே கொண்டுட்டு போய் ஒரு பிரதிநிதியாக காட்டியிருப்பாங்க. அப்புறம் தியோசோஃபிக்கல் சொசைட்டியும் சரி, ஆரிய சமாஜமும் வருஷம் 1875. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க் மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஆல்காட் இவங்க 2 பேரும் நிறுவாங்க. 1882 வந்து சென்னை அடையாருக்கு வந்து இதை மாற்றிருப்பாங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. வருஷம் வந்து இது எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 82 அடையாருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. 1907 வந்து அன்னி பெசன்ட் வந்து தலைமை இது பண்ணுவாங்க. அப்புறம் அந்த தெரியும்ல 1914 ஒரு பைசா தமிழன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அன்னி பெசன்ட் வந்து பனாரஸில் மத்திய இந்து கல்லூரி, இந்த கல்லூரியை நிறுவனவங்களும் இவங்க தான். ஹோம் ரூல் இயக்கம் 1916. ஹோம் ரூல் இயக்கம் சரி, அந்த தன்னாட்சி இயக்கம் 1906. அவங்க வந்து 1907 வந்து தலைவராக இருக்காங்க. அப்புறம் அலிகார் இயக்கம் அப்படின்னாலே முஸ்லீம் நேம் தான். வருஷம் வந்து பாருங்கள் சர் சையத் அகமது கான் இவங்க வந்து அலிகாரில் வந்து ஒரு காலேஜ் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படின்னா 1875. அலிகார் இயக்கம், ஆரிய சமாஜம் இது எல்லாமே 1875. தியோசோசபிக்கல் சொசைட்டி இது எல்லாமே இது வந்து 20 ஒரு பல்கலைக்கழகமாக மாறிடும். முஸ்லீம்களிடையே நவீன மேற்கத்திய கல்வியை பரப்புறது தான் வந்து இதோடைய நோக்கம். இப்போ இந்த சர் சையத் அகமது கான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாரும் படிக்கணும், ஸோ படிக்கிறதுக்கு வாங்க, ஃபாரினர் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னவர் தான் வந்து சர் சையத் அகமது கான். அதுக்காக தான் வந்து அவரோட சைடில் 64 ஒரு அறிவியல் சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சங்கமாக இருந்தது 75. ரெண்டுலேயும் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். 6 7 ஆகும், 4 5 ஆகும். இந்த மாதிரி மாற்றி ஓரியண்டல் காலேஜாக வச்சுட்டு அதை வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றினது 1920.
இப்போது வஹாபி மற்றும் பந்த் இயக்கம். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா பேரலியை சேர்ந்த இது வந்து சையத் அகமது கான் இவங்களுடைய தலைமையில் தான் வந்து இவங்க நடத்தின இயக்கங்கள் தான் வந்து வஹாபி மற்றும் தியோபந்த் அப்படின்னா இந்துன்னு வருதா. ஸோ 66 முகமது காசிம் நானா தேவி அவர் தான் வந்து தியோபந்தில் உத்தரப்பிரதேசத்தில் இந்த தியோபந்த் அப்படிங்கிறது அது ஒரு பிளேஸு. ஓகேவா. வஹாபி அப்படிங்கிறது அதுவும் ஒரு பிளேஸு. பரௌலியை சேர்ந்த சையத் அகமது கான் தலைமையில் நடந்திருக்கும். தியோபந்த்னா முகமது காசிம் நானா தேவி. ஸோ யார் என்னென்ன இயக்கங்கள் நடத்தினாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் தியோபந்த் அப்படின்னா 1866 இந்த 19ஆம் நூற்றாண்டு எல்லாமே வந்து 800 700 இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அப்புறம் ஃபார்சி முக்கியமான சீக்கிய மற்றும் ஃபார்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் மத்தியஸ்தானன் சபை 1851 பாம்பேயில் நிறுவியிருக்காங்க. தலைவர்கள் வந்து யாருன்னா நவ்ரோஜி ஃபர்தோன்ஜி, அப்புறம் பெங்காலி ரஸ் கோப்தார் பத்திரிகையை வந்து நடத்தியிருப்பாங்க. கிங் சபா இயக்கம் 1873 அமிர்தசரஸில் வந்து நிறுவப்பட்டது. அப்புறம் சீக்கிய மத சீர்திருத்தத்துக்காக செயல்பட்டது. கிங் சபா அப்படின்னா 75 வந்து என்னென்ன இயக்கம் அலிகார் இயக்கம் அந்த ஆரிய சமாஜம் தியோசோசபிக்கல் சொசைட்டி. 73 வந்து சிங் சபா அமிர்தசரஸில் நடந்த சீக்கிய மத சீர்திருத்தம். சத்திய சோதக் சமாஜம் அப்படின்னா பெண் உரிமை 1873. இது வந்து ஜோதிபா பூலே பூனேயில் நிறுவியிருப்பாங்க. ஜோதிபா பூலேவோட முக்கியமான புக் வந்து என்ன அப்படின்னா குலாம் கிரி அடிமைத்தனம் அப்படின்றது பொருள். அப்புறம் சில முக்கியமான வருஷங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓல்டு புக்லேயும் கவர் ஆகும். ஓல்டு புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணியிருக்க. சதிமுறை தடை சதி ஒழிப்பு அப்படின்றது 29. அப்போ யார் கர்னல் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். ஆனால் அந்த டைமில் போராட்டம் செஞ்சது வந்து ராஜாராம் மோகன் ராய். விதவை மறுமணம் சட்டம் அப்படிங்கிறது 1856. அதாவது 1855 வந்து திருமண சட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திருமண சட்டத்தை தான் வந்து 56 திருமணம் ஆயிடுச்சு. 56 திருமணமாகி விதவை ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மறுமணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவருடைய முயற்சி. அப்படி தான் வந்து விதவை மறுமண சட்டம் அப்படின்றது வரும். பூர்ண வயது ஒப்புதல் சட்டம் ஃபஸ்ட்டு 891 போட்டிருப்பாங்க. அப்போ வந்து 10 வயசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 கிடையாது 12-13 புக்கில் ரெஃபர் பண்ணணும். 13 நினைக்கிறேன். அப்புறம் சாரதா சட்டம் அப்படின்னா 1929. சாரதா அப்படின்னாலே அது ஒரு பெண்ணு. ஸோ அந்த பெண்ணை வந்து குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தடை. இவ்வளோ தான். இப்போ வந்து முக்கியமான தலைவர்கள் நம்ம படித்த எல்லா இயக்கங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஈஸியாக ஞாபகம் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது என்னென்ன இடத்துல நடந்தது. ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் எங்கே கல்கட்டா 1828. அப்புறம் வந்து ஹென்ரி விவிலியன் டெரோஷியா வங்காள இயக்கம் 820 கல்கட்டா. ஆத்மாத்மா பிரார்த்தனா பண்ணணும் 1867 பாம்பேயில். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் 75 பாம்பே. தலைமையகம் வந்து லாகூருக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் வந்து என்ன பண்ணார் 19ஆம் இடைப்பகுதி தட்சிணேஸ்வரர் கல்கத்தா அங்கே தான் வந்து தோற்றுவித்தாங்க. சுவாமி விவேகானந்தா ஆரம்பித்தது ராமகிருஷ்ண மிஷன் 1897 பேலூர் மடம் அப்படிங்கிறது. அப்புறம் பிளாவட்ஸ்கியும் சரி ஆல்காட்டும் தியோசோசபிக்கல் சொசைட்டி 72. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ப்ராக்கெட்டில் கவர் ஆகிருக்கு. 1882 அடையாரில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எங்கே நியூயார்க்கில் தோற்றுவித்ததை சென்னை அடையாருக்கு மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து தியோசோசபிக்கல் சொசைட்டியோடைய தலைவர் 1907 ஆரம்பிச்சிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கம்னு கேட்டாங்கன்னா 1906 இயக்கம் ஆரம்பித்து தியோசோசபிக்கல் சொசைட்டிக்கு தலைவராக இருப்பாங்க. அடையாறு சென்னை தான். சர் சையத் அகமது கான் வந்து அலிகார் இயக்கம் 75 அலிகார். காசிம் நானா தேவி உத்தரப்பிரதேசத்தில் தியோபந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 1826. அப்புறம் நவ்ரோஜி ஃபர்தன்ஜி இவர் வந்து ஃபார்சி 851 பாம்பேயில். ஜோதிபா பூலேனா சத்திய சோதக் சமாஜம் 73 பூனேயில். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருங்கிறது விதவை மறுமண சட்டம் 1856 வங்காளத்தில் தோற்றுவித்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 814 ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆத்மீய சபை அப்படின்றத நிறுவிட்டு 828 பிரம்ம சமாஜம் அப்படின்றத தோற்றுவித்திருப்பாங்க. 829 வில்லியம் பென்னிங்கால் சதிமுறை தடை நடந்திருக்கும். அப்புறம் 851 ரஹ்மான் மத்தியாஸ்தானன் சபை பார்சி இயக்கத்தில் தோற்றுவித்தது. 56 விதவை மறுமண சட்டம். 64 அறிவியல் சங்கம் அப்படின்னு இருந்தது. 1866 பிரம்ம சமாஜம் வந்து எப்படி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. 67க்கு அப்புறமா பிரார்த்தனை, ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும். 73 சத்யசோதக் சமாஜம், கிங் சபா இயக்கம், அமிர்தசரஸ். 1875 ஆரிய சமாஜம், தயானந்த சரஸ்வதி அவங்க ஆரம்பித்தது வந்து எம்ஏஓ கல்லூரி, தியோசோசபிக்கல் சொசைட்டி வந்து நியூயார்க்கில். தலைமையகம் எப்போ மாற்றினாங்க? 82. 891 வந்து வயது ஒப்புதல் சட்டம், அதாவது எப்போ திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது 12, 13 அப்படின்ற அந்த வயசில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். 93 விவேகானந்தருடைய அமெரிக்காவில் சிக்காகோ மாநாடு. ராமகிருஷ்ண மிஷன் 897. 907 தியோசோசபிக்கல் சொசைட்டி தலைவர் அன்னி பெசன்ட். 929 சாரதா சட்டம், குழந்தை திருமண தடை. அதுக்கப்புறம் அதே தான் திரும்ப வந்திருக்கு. ஆரிய சமாஜத்தின் தலைமையகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர். சத்யசோதக் சமாஜம் வந்து பூனே, ஜோதிபா போலே. எம்ஏஓ கல்லூரி அலிகார் இயக்கம் வந்து அலிகாரில் நடந்திருக்கு. இந்த தியோபந்த் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, தியோபந்த் இஸ்லாமிய இயக்கம். அமிர்தசரஸ் அப்படின்றது அவங்க ஆரம்பித்தது வந்து கிங் சபா இயக்கம். தியோசோசபிக்கல் சொசைட்டி அடையார் சென்னை. பேலூர் மடம் ராமகிருஷ்ணா மிஷன் தலைமையகம். சிக்காகோ அப்படிங்கிறது 893 உலக மத மாநாடில் விவேகானந்தருக்கு உரை வச்சாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டதை பார்த்துடலாம். பிரம்ம சமாஜம் நிறுவனது ராஜாராம் மோகன் ராய், நமக்கு தெரியும். சதிமுறை 1829. ஆரிய சமாஜம் தெரியும், தயானந்த சரஸ்வதி. 1875 ராமகிருஷ்ணா மிஷன் 1897. தியோசோசபிக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா அடையாறு சென்னை. மாற்றினது வந்து 1882. ராஸ்த் கோப்தார் என்பது எந்த இயக்கத்துடைய பத்திரிகை அப்படின்னா பார்சி இயக்கம். எம்ஏஓ கல்லூரி அப்படின்னா சர் சையத் அகமது கான். விதவை மறுமண சட்டம் அப்படின்னாலே 56. திருமண சட்டம் அப்படின்னா 1855. சத்யசோதக் சமாஜத்தை நிறுவனவர் வந்து ஜோதிபா போலே. கிங் சபா இயக்கம் அப்படின்னா அமிர்தசரஸ். சுவாமி விவேகானந்தர் உலக மத மாநாட்டில் உரையாற்றிய நகரம் வந்து பார்த்திங்கன்னா சிக்காகோ. பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவனது வந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும். 1867 ஆத்மராம் பாண்டுரங். இந்திய மறுமலர்ச்சியுடைய தந்தை தெரியும், ராஜாராம் மோகன் ராய். எப்போ ஓகே, இது வருஷம் தேவையில்லை. சாரதா சட்டம் 1929 குழந்தை திருமண தடைக்காக. தேவேந்திரநாத் தாகூர் நிறுவிய சபை வந்து தத்துவபோதினி சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ராஜாராம் மோகன் ராய் யார்? பிரம்ம சமாஜம். தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம். விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷன். அன்னி பெசன்ட் வந்து தியோசோசபிக்கல் சொசைட்டி. அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் வந்து எப்போ? அலிகார் பேர்லேயே இருக்கு. சத்யசோதக் சமாஜம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னது பூனே. சிங் சபா இயக்கம். சிங் சபா இயக்கம் அப்படிங்கிறது வந்து எங்கே நடந்திருக்கு? அமிர்தசரஸ். நோட் பண்ணிக்கோங்க. தியோசோசபிக்கல் சொசைட்டி அடையாறு. ராஜாராம் மோகன் ராய் ஆரிய சமாஜத்தை நிறுவினார் அப்படிங்கிறது ஆரிய சமாஜம்னாலே தயானந்த சரஸ்வதி. அப்போ இது ராங்கு. சதிமுறை 1829 வில்லியம் பென்னிங். ராமகிருஷ்ணா மிஷன் தலைமையகம் அடையாறில் தான் இருக்குது அப்படிங்கிறது ராங்கு. ராமகிருஷ்ணா மிஷன் அடையாறில் இருக்குது. தியோசோசபிக்கல் சொசைட்டி தான் அடையாறில் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து தியோசோசபிக்கல் சொசைட்டியை பிளாவட்ஸ்கி ஆல்காட் 2 பேரும் நியூயார்க்கில் நிறுவனாங்க. சரிதான். சையத் அகமது கான் தியோபந்த் இயக்கத்தை நடத்தினாரான்னு கேட்டால் கிடையாது. அவர் யார்? அலிகார் இயக்கத்தை தான் நடத்தினாங்க. ஓகேங்களா. அப்போது ராமகிருஷ்ணா மிஷன் வந்து அடையாறில் கிடையாது, பேலூர் மடம் அப்படிங்கிறதும். தியோபந்த் இயக்கம் வந்து எங்கள் சர் சையத் அகமது கான் நடத்தினது அலிகார் இயக்கம். தியோபந்த் 1866 உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பிடிஎஃப். பார்த்துக்கோங்க. முக்கியமான வருஷம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமாக அந்த வருஷம் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்து 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. ஸோ இதுதான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை தான் நம்ம பார்த்துருந்தோம். இது படிக்க கஷ்டமாக இருக்கிறவங்க அது பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம புக்கிலையும் வந்து ஓரலாக வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு முக்கியமான இயக்கங்கள் அப்படின்னா இந்த பிரம்மா, ஆர்ய சமாஜம், அப்புறம் வந்து ஸோ இது ஒரு 10 மினிட்ஸில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து முக்கியமானது. பிரம்மா, ஆர்யா, ராமகிருஷ்ணா, பிரம்மஞான சபை இவங்க வந்து இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து அந்த முஸ்லீம்ஸ் வர்றதான் வந்து பார்சி சீக்கியர்கள், ஜோதிபா பூலே அப்படின்றவங்க. அப்புறம் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தோன்றிய இயக்கங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 மினிட்ஸில் பார்த்துட்டோன்னா புரிஞ்சிடும் நமக்கு. இப்போ வங்காளம்னு எடுத்துக்கிட்டால் ராஜாராம் மோகன் ராய் மற்றும் பிரம்ம சமாஜம் அதுவும் வந்து வரும். இப்போது 1828 அவருடைய தாய்மொழி பார்த்திங்கன்னா வங்காள மொழி. அவருக்கு என்னென்ன தெரியும்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் எல்லாமே தெரியும். அவருடைய நோக்கம் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா சும்மா ஒரு கல் வச்சு கும்பிட்றதுல வந்து விருப்பம் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் எதிர்த்து அப்படின்னு சொன்னதான் கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்றது சொன்னவர் தான் ராஜாராம் மோகன் ராய். அப்புறம் வந்து விதவை பெண்களுக்கு மறுமணம், அந்த முன்னாடியே நம்ம பார்த்தது எல்லாமே. 1829 வந்து சதி அப்படின்ற இதை வந்து ஒழிச்சிருப்பாங்க. எப்போனா டிசம்பர் 4 ஒழிச்சிருப்பாங்க. இந்த பிரம்ம சமாஜம் நடந்தது தான் 1828 ஆகஸ்ட் 20. நான் அந்த முன்னாடி மாற்றி சொல்லியிருப்பேன். ஸோ 1828 ஆகஸ்ட் 20 கல்கட்டாவில் பிரம்ம சமாஜம் வந்து நடந்தது. சதி ஒழிப்பு வந்து டிசம்பர் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். அவர் இறந்ததுக்கப்புறம் இவங்க வராங்க. இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையான தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கே வந்து அப்பா. இவர் என்னென்ன சொல்லியிருப்பார்னா கடவுள் அப்படின்றவர் மட்டும்தான் இருக்கார். அப்புறம் வந்து 4 பாயிண்ட் சொல்லியிருப்பார். நம்புவது, அவரை நேசிப்பது, விருப்பத்தை செயல்படுத்துறது எல்லாமே வந்து அடங்கியிருக்கணும். இவங்களுக்கு அப்புறம் வர்றது தான் கேஷவ் சந்திர சென். அவர் வந்து ஒரு சீர்திருத்தவாதியாக உள்ளே வருவார். ஆனால் அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பிளவு வந்துடும். அந்த பிளவு தான் 1866 தியோபந்த், அதுவும் 66 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சரின்ட்டு இவர் விலகிடுவார். விலகிட்டு என்ன நடக்கும்னா இந்திய பிரம்ம சமாஜம் அதை வந்து உருவாக்கிட்டு அப்புறம் வந்து அதை வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு மாற்றுவாங்க. இப்படியெல்லாம் மாற்றி அப்படி இருந்தாலும் இவங்க குழந்தை திருமணத்துக்கு வந்து கண்டனம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவரே என்ன பண்ணியிருப்பார், 14 வயசு பொண்ணை வந்து ஒரு கிங்குக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவரை வந்து அந்த சமாஜத்திலேருந்து விலக்கி வச்சுருப்பாங்க. அப்புறமா வந்து ஆதி அப்படின்றத வந்து சாதாரண சமாஜம், ஏன்னா விலகணுன்னே ஒரு சாதாரண ஆளாக மாறிட்டாங்க. இதை சொன்னதெல்லாம் இதை பற்றி யாருன்னா கேஷவ் சந்திர சென். இதுதான் இவருடைய பாயிண்ட்டு. அப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னாலே மொத்தமே வந்து 3 பாயிண்ட்டு தான். ஒன்று, அவர் வந்து வங்காளத்தை சேர்ந்தவங்க. இந்து மறை நூல்கள் தான் வந்து முற்போக்கு அப்படின்னு சொல்லி வாதிப்பார். ஏன்னா விதவை மறுமணத்தை வந்து தடை செய்வது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. அப்புறம் இது வந்து புக் பேக் கொஸ்டின். 1856 படித்தோன்னையா விதவைகள் மறுமண சட்டம் அப்படின்னாலே ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கரெக்டு தான், 12 தான். 1891 வந்து ஏஜ் வந்து அந்த திருமண வயசை வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா வந்து 91 12 வயசு. 12 அப்புறமா வந்து 25, அதில் 12 ஒரு 13 கூட்டுனீங்கன்னா 25ன்னு வரும். அதை தான் நான் 13 வயசுன்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ வந்து 13ஆகவும் வந்து உயர்த்திருப்பாங்க. ஸோ 10 இருந்து 12 13 மாறும். இந்த கமிட்டி ஒப்புதல் எப்போ கொடுப்பாங்கன்னா 1929 ஒப்பிட்டு கொடுத்தாலும், ஆனால் இதை ஃபாலோ பண்ணவங்க வந்து படித்த எஜுகேட்டட் பர்சன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரார்த்தனை சமாஜம், அது வந்து 1867. ஸோ மகாராஷ்டிர பகுதி. பிரார்த்தனைனாலே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும். 67 ஆத்மார்த்தமாக 7 நாளும் பிரார்த்தனை பண்ணணும். ஸோ 1867 எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா. முக்கியமானவங்க ஆர்சி பண்டர்கர், நீதிபதி கோவிந்த் ரானடே, இவங்க மட்டும்தான். ஜாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும்
ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருப்பாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே அவங்க தான் வந்து விதவை மறுமண சங்கம் அப்படின்றத நடத்தியிருப்பாங்க. விதவை அந்த மறுமண சட்டம் வந்து 56, அதை சங்கமாக மாற்றினது வந்து 1861. அப்புறம் தக்கான கல்விக் கழகம்னாலே 884, பூனே சர்வஜனிக் சபா 70. இது வந்து எல்லாமே பிரார்த்தனையில் வரும். பிரார்த்தனையில் 3 பாயிண்ட்: விதவை மறுமண சங்கம், பூனே சர்வஜனிக் சபா 70, தக்கான கல்விக் கழகம் 84. அப்புறம் இந்து புத்தெழுச்சி இயக்கம். இந்த இயக்கத்தில் தான் வந்து மூல் சங்கர்னு சொல்லக்கூடிய தயானந்த சரஸ்வதி 75 எப்போனா பஞ்சாபில் ஆரிய சமாஜத்தை வந்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், இவங்க எல்லாரும் வரக்கூடியது தான் வந்து இந்து. இவங்கெல்லாம் ஹிந்துஸ் தானே. ஸோ தயானந்த சரஸ்வதி வந்து பஞ்சாபில் ஆரம்பிக்கிறாரு. 1875 நிறுவுறாங்க. அப்புறம் வந்து அவர் அறிமுகப்படுத்தின நூல் வந்து பாருங்கள், சத்யார்த்த பிரகாஷ். ஸோ சரஸ்வதி அப்படின்னாலே சத்தியம் பேசணும். ஸோ சத்யார்த்த பிரகாஷ் அது வந்து எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாடு நிராகரிக்கிறது, வேதங்களுக்கு, இதுதான் முக்கியமானது, வேதங்களுக்கு திரும்புவோம். அப்புறம் வந்து சுத்தி இயக்கம், அது யாரோடதுனாலும் தயானந்த சரஸ்வதி, இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் டேவ் கல்லூரி அப்படின்றத நிறுவியிருப்பாங்க. டேவ் அப்படின்னா ஆங்கில வேத கல்லூரி. இப்போ ராமகிருஷ்ணா, ஸோ தயானந்த சரஸ்வதி வந்து பஞ்சாப் 1875. சத்யார்த்த பிரகாஷ், சரஸ்வதி கிட்ட சத்தியமாக சொல்கிறோம், நாங்கள் வேதங்களுக்கு தான் திரும்புவோம் அப்படின்றது. இந்துக்களை மாற்ற சுத்தி அப்படின்றது, ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டேவ் கல்லூரி முடிஞ்சதா. அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவர் வந்து இவருக்கு வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா எந்த வருஷமும் கொடுக்கல. ஓகே. அப்புறம் வந்து கல்கட்டா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னாலே வந்து கல்கட்டா. இவங்க வந்து தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. இவர் ஒரு கோயில் அர்ச்சகர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஜனை பாடுவாங்க. இதுதான் அந்த புக்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பேலூர் மடம். ராமகிருஷ்ணா வந்து இவர் ஆரம்பித்த அந்த மடம் வந்து பேலூர் மடம். இவர் வந்து காளியோடைய அர்ச்சகர் தானே. எந்த கோயிலுக்கு? காளி கோயிலுக்கு தீவிர பக்தராக வந்து இருப்பாங்க. எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அப்புறம் வந்து ஜீவன் அப்படின்றத வந்து என்ன சொல்லுதுன்னா சிவன் அப்படின்னு சொல்லுது. வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் வந்து இறைவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது உங்களுடைய சாதனையை வச்சு என்னென்ன பண்ணாங்க, அந்த மிஷனில் வர்றவங்க தான் சுவாமி விவேகானந்தர். இவருடைய சீடராக வருவார். பரமஹம்சருடைய சீடராக படித்த இளைஞராக வருவார். இவர் நடத்தினது வந்து 893 சிக்காகோ மாநாடு. இப்போ தான் பிரம்மஞான சபை வருது. ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை ரெண்டுமே 1875. வருஷம் குழப்பமாக இருக்கும். அதை நோட்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஹெச்பி பிளாவட்ஸ்கி, ஆல்காட் 1875. அமெரிக்காவில் தான் வந்து ஃபஸ்ட்டு நியூயார்க், NYன்னு போட்டுக்கிறேன், நியூயார்க்கில் நடத்தியிருப்பாங்க. அது மாற்றினது வந்து அடையாருக்கு. இது வந்து 86 82 அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் இருந்தது. ஆனால் நம்ம பார்த்த மாதிரி 82க்கு தான் வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 6 அடையாறு, இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், 86 82 அப்படிங்கிறது. அப்புறம் அன்னி-பெசன்ட் உள்ளே வர்றாங்க. அவங்களுடைய 2 முக்கியமான செய்தித்தாள்கள், காமன்வெல், நியூ இந்தியா அப்படின்னாலே அன்னி-பெசன்ட். தன்னாட்சி இயக்கம் நடத்தியிருப்பாங்க. அது எப்போ நடந்தது, இந்த இருக்கு இல்லையா, அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டது போல் இந்தியாவுக்கும் வந்து அந்த தன்னாட்சி வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சவங்க. எந்த வருஷம்? 1906. சாதி எதிர்ப்பு இயக்கங்கள், இந்த எதிர்ப்பு இயக்கங்களுக்கு நடத்தினவங்க ஜோதிபா பூலே. அப்புறம் வந்து நாராயண குரு. இந்த ஜோதிபா பூலே வந்து மகாராஷ்டிரா, பூனே அப்படின்னாலே மகாராஷ்டிரா தான். அங்கே பிறந்து 52 வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூல் இது பண்ணியிருப்பாங்க. சத்ய சோதாக் சமாஜ் அப்படின்னா அந்த உண்மை நாடுவவங்க சங்கம். இவங்களுடைய அந்த புக்கு வந்து குலாம்கிரி, அதில் வந்து அடிமைத்தனம். நாராயணகுரு, இவர் வந்து கேரளாவில் பிறந்த நாராயணகுரு. இவரோட முக்கியமானது பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. அருவிபுரம் எனும் ஊரில் பெரிய கோவிலை கட்டிய அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். அருவிபுரம் அப்படின்னாலே கேரளாவில் இருக்கிற நாராயணகுரு தான். அப்புறம் ஐயன்காளி 1863. திருவனந்தபுரம் வெங்கனூரில் பிறந்திருக்காங்க. அப்போ வந்து குழந்தையாக இருக்கும்போதே அந்த சந்தித்த ஜாதி பாகுபாடுனால வந்து எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த இயக்கத்துக்கு தலைவராகவும் வந்து அவரை மாற்றிடுச்சு.
அப்புறம் ஸ்ரீ நாராயண குரு இருக்கார் இல்லையா, அவருடைய சீடர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் 1907 சாது ஜரி ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னா, ஜனம்னா என்ன, மக்கள். சாது அப்படின்னா ரொம்ப சாது அப்பாவியாக இருக்கக்கூடிய ஏழைகள். பரிபாலனை அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர். ஸோ ஏழை அப்படின்றனால புவர், அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா ப்ரொடெக்ஷன். சங்கம்னா அசோசியேஷன். ஏன்னா இப்போது இதையும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க, அதனால் படிக்கிறது நல்லது. இஸ்லாமிய சீர்திருத்தங்கள், இதில் தான் வந்து சர் சையத் அகமது கான் வருவார், முஸ்லீமுடையது. அவர் வந்து எனது உயர்குடியில் பிறந்தவர். அவர் வந்து எல்லாரையும் படிங்க, வேலை நாட்டுக்கு போங்க, கவர்மெண்ட் ஜாப் வாங்குங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. உருது மொழியில் தான் வந்து அவர் எழுதின புக்கை வந்து ஒரு அறிவியல் கழகமாக வந்து ஆரம்பிப்பார். அதை உருது மொழியில் மொழியாக்கம் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் தான் வந்து அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கானால் நடக்கும். அப்புறம் வந்து முகமது காலேஜ், MAOC அப்படின்னு பார்த்தோம்ல, முகமது காலேஜ் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இயக்கம் தான் வந்து பின்னாடி கல்லூரியாக வந்து மாறும் 1920. தியோபந்த் இயக்கம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது 1866. இது வந்து 2 பேர் வருவாங்க, முகமது குவாசிம் நானா தேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. இவங்க 2 பேர் தலைமையில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து நிறுவியிருப்பாங்க. ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் வந்து புறக்கணிச்சது. உண்மையான இஸ்லாமிய மதம் அப்படின்றது வந்து இந்த தியோபந்தில் தான் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மௌலானா முகமது உல் ஹசன், அவர் தான் வந்து இதோடைய தலைவர். அது இயங்கின கொஞ்ச நாளையே ஜமைத் உல் உலைமா, இறையியலாளர்களின் அவை. ஹசனுடைய கருத்துக்களாக வந்து ஒற்றுமை, ஒட்டுமொத்த சூழல் எல்லாமே வந்து ஒரு வடிவத்தை வந்து கொடுத்துருச்சு. இப்போ ஃபார்சி இயக்கம், ஃபார்சி அப்புறம் சீக்கியர், இந்த 2 மட்டும் பார்த்துட்டா அப்புறம் ராமலிங்க அடிகள், அப்புறம் வந்து அயோத்திதாசர், இதோட முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்சி இயக்கம் அப்படின்னா இது வந்து ஃபார்சி சீர்திருத்தம், ஃபார்சி பாம்பே 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி ரஹ்மான் மத்தியஸ்தானன் சபா ஃபார்சிகளின் சீர்திருத்த சங்கம் அப்படின்றதை ஏற்படுத்துது. ராஷ்ட்ரு கோஃப்தார், உண்மை விளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பெரம்ஜி மல்பாரி என்பார் அப்படின்றவங்க தான் குழந்தை திருமண பழத்துக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்துகிறாங்க. அந்த இயக்கம் வந்து பெரம்ஜி மல்பாரி. ஃபார்சி 1851 ஃபர்துன்ஜி நவ்ரோஜியால் மத்தியஸ்தானன் சபை. அப்புறம் சீக்கியரில் நிரங்காரி நாம்தாரின்னு வரும். நாம் அப்படின்னா பாபா, ராம் அப்படின்னு அர்த்தம். நிரங்காரி பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் வந்து நிரங்காரி இயக்கத்துடைய நிறுவனரான பாபா தயல்தாஸ் நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்துகிறாங்க. சிலை வழிபாடு, சடங்கு, குருநானக் தலைமை, இது எல்லாத்தையும் வந்து நடத்துகிறாங்க. மது அருந்துறது, மாமிசம், இது எல்லாத்தையும் கைவிடணும். பாபா ராம்னா நாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சீக்கியர்களுடைய அடையாளம் கிர்பான், வாழை தவிர அணிய வற்புறுத்துது. வாழைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா லத்தியை வச்சுக்கோங்கன்னு சொன்னது வந்து ராம் தான், ராம் சிங். இவங்களுடைய சபா சிங் சபா அமிர்தசரஸ். அதோட இது வந்து எதோட முன்னோடி, சிங் சபாவே அகாலி அப்படின்ற இயக்கத்துடைய முன்னோடி. ராமலிங்க அடிகள் அப்படின்னா 23 to 74 வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஊர் வந்து சிதம்பரத்தில் மருதூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாங்க. அதாவது அது அந்த ஒரு டைலாக் வரும் தெரியுமா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றதும் உயிரினங்களை பார்த்து ஃபீல் பண்ணுறவரும் இவர் தான். ஜீவ காருண்யம் அப்படின்னாலே வந்து இவர் தான், ரொம்ப மர்சியாக இருப்பார். மெர்சி 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அதை வந்து சத்திய சங்கம் அப்படின்னு மாற்றும்போது 66 வருது. 67 வந்து அதை வடலூரில் உணவகமாக ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு சாதாரணமாக 65, 66, 67 வந்து வடலூர். அப்புறம் வந்து இவருடைய பா வந்து திருவருட்பா. அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கும்போது தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி எல்லா மொழியும் வந்து இவருக்கு தெரியும். இவரும் அந்த முக்கியமானது வந்து 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிறதும், 82 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்றது திராவிட கழகம் அப்படின்னு கொண்டுட்டு வந்தது 1882. அதை ஆரம்பித்தது வந்து திராவிட பாண்டியன். 891 வந்து அமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் வந்து நடத்தியிருப்பாங்க. அப்புறம் பிரம்மஞான சபையை நிறுவியவங்களில் கர்னல் HS ஆல்காட், அவங்களும் விளைவாக இவ்வளோ இது வந்து நடந்திருக்கு. அயோத்திதாச பண்டிதர் 7 1 பைசா தமிழன், அது வந்து 1914 வரைக்கும் நடந்துகிட்டே வந்திருக்கு.
இதுதான் அந்த பாடத்துடைய முக்கியமானது. புக் பேக் கொடுத்துருக்காங்க. புக் பேக்கையும் ரீட் பண்ணி விட்டால் முடிஞ்சிடும். சதி அப்படின்றது 829, தயானந்த சரஸ்வதி 1875, ஆரிய சமாஜம். யாருடைய பணியும் இயக்கமும் 56 விதவை மறுமண சட்டம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், கேரளா. ராஷ்டிரகுப்தர் ஃபார்சி இயக்கம், நாம்தாரி நாம் ராம், விதவை மறுமண சட்டம், மகாதேவ் கோவிந்த் ரானடே 1861. சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. அப்புறம் வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவனாங்க. பூனே சர்வஜனிக் சபா வந்து மகாதேவ் ரானடே. குலாம்கிரி அப்படின்னா தெரியும், ஜோதிபா போலே. ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தர். சிங் சபாவே அப்படின்னா அகாலி இயக்கத்தில் வந்து முன்னோடி அமைப்பு. ஒரு பைசா தமிழன் 1907. கூற்று காரணங்கள் இப்போ எக்ஸாமில் கேட்குறனால புக் பேக்கிங்லேயே வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமே வந்து ஒரு 4 கூற்று காரணங்கள் இருக்குது. இதோட முடிச்சிடலாம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாடை வந்து போதிச்சாரா? ஆமாம். உருவ வழிபாட்டை ஆதரிச்சார்னா கிடையவே கிடையாது, ராங்கு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து சிற்றேடுகளை வெளியிட்டார். 1, 2 வந்து 2 வந்து ராங்கு, 1, 3 வந்து சரி. அப்புறம் பிரார்த்தனை சமாஜம் ஆத்மாத்தமாக 67. பாண்டுரங் அப்படின்றது வரும் இல்லையா. இந்திய சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் ஜாதி கலப்பு திருமணங்களை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க. அப்புறம் இது வந்து 1 கரெக்டு, 2 கரெக்டு. ஆண்களோட மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க, ராங்கு. பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. பிரார்த்தனை சமாஜம் அது வந்து தவறு தான். ராமகிருஷ்ணா மிஷன் அதை பற்றி பேசும்போது நிவாரண பணி செய்கிறது, சமூகம் செயலொக்கம், இது எல்லாமே கரெக்டு. பேரின்ப நிலை எய்தும் பழக்கத்தின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார், ராங்கு. ராமகிருஷ்ணர் தான் ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ராமகிருஷ்ண மிஷன் வந்து விவேகானந்தர். ஜோதிபா போலே ஆதரவற்றவங்களுக்கு விடுதிகள், விதவைகளுக்கான காப்பகங்கள் வந்து திறந்திருக்காங்க, கரெக்டு. ஆனால் குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காங்க, விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் பொருத்தமாக இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பைசா தமிழன்றது பத்திரிகை எப்போ? 1907. திருவருட்பா ஜீவகாருண்யம், பாபா தயாள்தாஸ் நிராங்கரி. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் 1856. தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக உள்ள நோட்ஸையும் பார்த்துட்டோம், நியூ புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் பார்த்துட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வரலாம். தொடர்ந்து படிங்க.